ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இப்போ நீங்கள் வந்து என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் ஒரு விமெனுக்கு இருக்குது, ஒரு மென்னுக்கு இருக்குது, உங்கள் சைட்லேருந்து பார்த்ததை சொல்லுங்கள். It is very clear that women want their emotions to be satisfied. We do not look for physical satisfaction. For us, emotion comes first and then only physical. For men, they look out for physical satisfaction. ஆனால் அந்த இமோஷன்ஸை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால உடனே the first thing we attack is the ego. Men are selfish. இதுன்னு சொல்றோம். The reason is you are doing that to him. Automatically he ends up not thinking, but that's how the masculine energy works on. இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு கோச் பண்ணியிருக்கீங்க, உங்கள் அம்மாக்கே இதை நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? I feel so bad that till date அவங்களுக்கு என்ன ஆசைகள் இருந்திருக்குன்னு எங்க யாருக்குமே ஐ திங்க் உண்மையாவே தெரியாது. மகாத்ரியா ஒன்று ரொம்ப அழகாக சொல்வார், இமோஷன்ஸ் ஆர் ஓகே, இமோஷன்ஸ் வரது தப்பு கிடையாது, பட் இமோஷனல் ட்ராமா இஸ் நாட்னு. மேபி முன்னாடி இருந்திருக்கலாம், பட் விமென் வேர் மோர் அக்செப்டபிள் அண்ட் தேவர் ஓகேன்னு நினைக்கிறேன். இன்ஃபிடெலிட்டி ஜஸ்ட் பிகாஸ் ஐ கோச் விமென், ஐ வில் நெவர் சே அது மேனோட சைடில் மட்டும்தான் நடக்குதுன்னு. ஈவன் விமென் கெட் இன்வால்வ் வித் அதர் பார்ட்னர்ஸ். ஏன் இப்போ ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் சோ டிஃபிகல்ட்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி ப்ராப்ளம் வருது, என்ன மாதிரி ப்ராப்ளமோட வராங்க? இஸ் டெஃபினெட்லி cheating. மென்னோட இன்ஃபிடெலிட்டிக்கும் விமெனோட இன்ஃபிடெலிட்டிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா? நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. There are women who tell that I like the other man, but என் உயிர் என் ஹஸ்பண்ட் தான். Hi everyone, welcome to episode 7 Vibe with Priya podcast series. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I have a very good rapport with her, so it's going to be a very friendly and a very informative podcast. So I have Maalica Ravikumar with me. She is a women empowerment leader. She's doing a lot of life coaching lessons for women, like empowerment, financial independence and a lot of other things which we'll discuss with her. Okay? Hi Maalica. Hi Priya. எப்படி இருக்கீங்க? ஆல் குட். நல்லா இருக்கேன். ஆல் குட். யா சோ உங்களோட நீங்க பாலோட பண்ண பாட்காஸ்ட் இல்லையா, ரொம்பவே நல்லா போயிருந்துச்சு. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க அது வெறும் இங்கிலீஷ்லேயே இருக்கு. ஸோ வந்து நேட்டிவ்ல நீங்கள் ரெண்டு பேருமே தமிழ், ஸோ அதனால நேட்டிவ் லாங்குவேஜ்ல இருந்தால் இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு. ஸோ வில் டூ ஒன் ஆன் தட். பால் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து கொஸ்டின்லாம் கேட்டிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. பட் வில் டூ அ வெரி ஃபன் ஒன் ஆன் ஒன் விமன் டு விமன் செஷன் மாதிரி வந்து பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் எனக்கு வந்து எப்படி வி காட் கனெக்டட்ன்றதை நான் அந்த ஃபன் திங்கை வந்து சொல்கிறேன். நான் வந்து ஒரு ஹோம் டூர் வீடியோ போட்டிருந்தேன். அப்போது ஒன் ஃபைன் டே ஐ காட் அ இன்ஸ்டா மெசேஜில் உங்கள் ஹோம் டூர் வீடியோ பார்த்துருந்தேன், அதில் வந்து இந்த படையப்பா படத்தை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது, நான் தான் டைரக்டர் ரவிக்குமார் சாரோட டாட்டர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் ரியலி இட் ஜஸ்ட் பிகாஸ் நான் அந்த வீடு கட்டும் போது அந்த ஒரு சினாரியோவில் தான் கட்டினால இட் வாஸ் ரியலி டச் அண்ட் தட்ஸ் ஹவ் வி got connected. And then I got to know about her and whatever she does, it was really inspiring, especially from a background she comes. நான் என்ன நினச்சேன்னா, இந்த பாட்காஸ்ட் வந்து நிறைய பேருக்கு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் அப்படின்னு தான். ஸோ மாலிகா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு யூ ஆர் born with silver spoon, golden spoon, எப்படி சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், பிகாஸ் she was born with it. ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும் பிகாஸ் இப்போ வந்து we are all 90s kidsன்னு சொல்லிக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த விமென் எம்பவர்மெண்ட்ன்ற கான்செப்ட்லாம் வந்து நாட் செல்டம் ஹர்ட் டேர்ம்ஸ் தான். இப்போ வந்து இட் இஸ் ஸோ ப்ரிவலண்ட். ஆனால் உங்களுக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கா ட்ரிகர் பண்ணதுக்கு? வி ஹாவ் டு அப்லிஃப்ட் அதர் விமென் இன் சொசைட்டின்றது. 100%. ஸோ இது ஒரு ஜேர்னி தான் நான் சொல்லுவேன். ஐ டிட் நாட் நோ ஐ வில் எண்ட் அப் பீங் அ லைஃப் கோச் அட் ஆல். இது நான் சின்ன வயசுலேருந்து நினச்சி பார்த்தது கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்னைக்கு லுக் பேக் பண்ணும்போது இப்படி தான் நம்ம லைஃப் வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்துன்னா அன்றைக்கே நான் சைக்காலஜி படிச்சிருப்பேன், ஆர் எம்பிபிஎஸ் முடிச்சு சைக்கியாட்ரி படிச்சிருப்பேன், சம்திங். பட் I did not know I'll land up here. So நீங்க சொன்னீங்கல்ல நம்ம 90s kids, one of the biggest things நம்ம 90s kids தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லை நம்ம அப்படி பார்த்து வளர்ந்தோமான்னு தெரியல. பட் மோஸ்ட் ஆஃப் us are very big people pleasers. We have to please. அது வந்துட்டு we cannot say no, we can't be mean, அந்த மாதிரியே நம்ம வளர்ந்துட்டோம் இல்லையா. ஸோ அதனாலேயே even if someone hurt me, I was not talking back. I was always keeping it to myself. எல்லாத்தையும் உள்ள வச்சு I pretended to be okay.
பட் ஐ வாஸ் நாட் ஓகே. அண்ட் ஈவன் இஃப் ஐ வாஸ் ஹர்ட், அதை வந்துட்டு அடுத்த நாளே வெளியில் வரும்போது என்னை பார்த்துட்டு அப்படி கெஸ்ஸே பண்ண முடியாது. ஓ ஷீ இஸ் ஹர்ட்ன்ற மாதிரி கெஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரியே ஒரு மாஸ்க் போட்டுட்டே வாழ்றதுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கள் வீட்டில். But did it hurt you? It did hurt me. Because see, when you're wearing a mask, how long can you wear a mask? Illaya? So it's like that, right? Like I think what you go through emotionally, I won't say physical pain kammi, emotional pain jasti அப்படின்னா நான் சொல்ல, because some people physical pain is also severe, so that is there, but on the emotional pain goes unnoticed. அண்ட் இதெல்லாம் ஒரு விஷயமா, யூ ஷுட் பி மெச்சோர் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நமக்கு எந்த பக்கமுமே நம்மளோட இமோஷன்ஸ்க்கு ஒரு வழியே இல்லாமல் இருந்த மாதிரி இருந்த ஒரு பர்சன் தான் நான். ஆன் டாப் ஆஃப் தேட், லைக் ஐ ஸ்ட்ரகிள் டு கன்சீவ். ஐ திங்க் வென் இட் கம்ஸ் டு கன்சீவிங் அண்ட் ப்ரெக்னன்சி, யூ அண்டர்ஸ்டாண்ட் அவுட் ஆஃப் எவ்ரிபடி ஐ நோ, யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் பெட்டர் ஹவு தட் ஜர்னி வில் பி. அதுவும் வந்துட்டு ரொம்ப எமோஷனலி ட்ரெயினிங். ஸோ இது எல்லாமே தாண்டி எனக்கு குழந்தை பிறந்து கரெக்டாக 12th day of her birth was the COVID lockdown in India. So that became ஒரு பெரிய anxiety மாதிரி எனக்கு, because the COVID shouldn't affect the baby. அந்த மாதிரி like even ஒரு small something, if my mom is ordering something na, அந்த ஒரு சின்ன பொருளுக்கு எடுத்துட்டு போய் சானிடைசர் அடிச்சிட்டு இருப்பேன். அந்த மாதிரி அந்த ஒரு if it's a biscuit packet அப்படின்னா அதுல சானிடைசர் அடிச்சு I'll clean it. I was so like, I don't know, I was very 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 அதுக்கு என்ன வேர்ட் சொல்றதுன்னு கூட தெரியல. OCD is a medical condition. அது வந்து நம்ம ஒரு ரீல் கூட போட்டோம். What is it? It's called OCPD. I have it too, so I'm able to relate. Yeah. So அதெல்லாம் பண்ணும்போது வந்துட்டு தான் I realized I was emotionally all over the place. And at that point, one of the things that hurt me a lot is that nobody in my life, they were depending on me emotionally. அதாவது it can be my husband. In Maalika's absence, Arjun can still survive. In Maalika's absence, the parents can survive. Everybody can survive, but now I have a child and a girl child. So நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா, it's like I think அந்த பாயிண்ட்ல தான் it broke me that there is somebody who அவங்க லைஃபே depends on how I am. இல்லையா? பிகாஸ் நம்ம யாருமே நம்ம அப்பா அம்மாவோட அட்வைஸ் கேட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணது கிடையாது. கேட்டுப்போம், பட் இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா however we are either the replica of one of our parent or we are the opposite of them. அவங்க இருந்ததை பார்த்து தான் நம்ம வந்திருக்கோமே தவிர நம்ம அவங்க அட்வைஸ் கேட்டுலாம் வளரல. ஸோ the same goes to my child and I felt ashamed. I felt like a failure. நம்ம வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை, தைரியம் இல்லை, பீப்புள் ப்ளீஸராக இருக்கும், ஒரு நமக்காக ஸ்டாண்ட் அப் பண்ண கூட தெரியல, எதுக்கு எடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் வெறும் கோவப்படுறோம் இல்லை அழுகிறோம். ஸோ என்னடா இது இப்படி இருந்தால் நாளைக்கு அந்த பொண்ணுக்கு நம்ம எப்படி ஒரு எக்ஸாம்பிளாக இருப்போம்னு சொல்லிட்டு my daughter, though I gave birth to her, இது ரொம்ப கிரிஞ்சா இருந்தாலுமே the truth is she really gave a rebirth to me தான் நான் நினைக்கிறேன். I think all of us feel the same about our children, right? They give birth to another version of us. So அவங்க பிறக்கும் போது தான் I thought like அவங்க பிறந்த பிறகு இந்த கோவிட் சுச்சுவேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் I realized I don't think so. If I keep waiting for the people around me to get me, I'm going to keep waiting. So அப்பதான் I went to a life coach. அப்போலேருந்து என் லைஃப் மாற ஆரம்பிச்சது. ஸோ ஒருத்தங்க கிட்ட போறேன், இன்னொருத்தங்க கிட்ட போறேன். Was it a confidence boosting kind of a life coaching? It was see, எனக்கு வந்துட்டு first of all confidence was the next step. The first step was feeling okay. I was not even feeling normal. Every day சின்ன சின்ன விஷயத்துக்கு I was having a lot of anxiety, fear. I remember waking up with palpitations. That happens now also for me, but very rarely. Like maybe மாசத்துல ஒரு தடவை அந்த மாதிரி, and அது quickly I know how to handle. But அந்த டைம்ல like அந்த palpitations, அந்த fear, அந்த anxiety, அது வந்துட்டு நிறைய இருந்தது. And எனக்கு அதெல்லாமே எனக்கு வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் எல்லாம் அடுத்து அதெல்லாம் ஒரு பெரிய கனவு மாதிரி. ஃபர்ஸ்ட் நான் நார்மலா இருக்கணும். எப்படி? பிகாஸ் நான் எந்திரிச்சு பார்க்கும்போது என்னுடைய சிஸ்டரா இருக்கட்டும் இல்லை எங்க அம்மாவா இருக்கட்டும், they are normal. எந்திரிக்கிறாங்க, அவங்க வேலையை பார்க்குறாங்க. I was very abnormal. I started realizing what I can like predict or whatever I feel, உங்களுக்கு வந்து postpartum blues மாதிரி இருந்திருக்கலாம். Yeah, definitely. So I feel on the years and years of that pressure, that emotional regulation இல்லாம அதெல்லாம் சேர்ந்து, and I was not able to conceive, அந்த pressure எல்லாமே சேர்ந்து I think postpartum hit me like very badly. So இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க சொல்றதா postpartum blues யாருக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்டா இருக்கும்னா, நீங்க சொல்ற மாதிரி நிறைய வந்து அடிபட்டு ஒரு மாதிரி சப்ரஸ்டா இருந்து it has to just break through at some point. அப்போதான் நடக்கும். So maybe they were in a very strict
or a controlled household in family, and then in marriage also environment was not very susceptible for them. அதெல்லாம் பண்ணிட்டு இந்த குழந்தைன்னு வரும்போது அகேனா அப்படின்ற மாதிரி வரும்போது I think women break. so அதனால நிறைய அந்த postpartum blues வந்து வருது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஆனா I think we were all like resistant until ஒரு அந்த child birth. but இப்போலாம் வந்து girls I think they're very in the Gen Z alpha லாம் சொல்றாங்க இல்லையா, they very clear அவங்களோட career goals இது எல்லாமே what they want to doன்றது அவங்க தான் they decide. because I think நம்மலாம் எப்படி வளர்ந்திருக்கோம்னா இப்ப how my dad or my mom, how they look at life, they expect us to look at life the same way. நம்ம அதை ட்ரை பண்றோம், பட் நமக்கு அது முடியலனாலும் somewhere we are balancing between that and this. இது எனக்கு இதுவும் வேணும், but I like this also. so but I mean I want to respect what you are telling me also. so நம்ம in between balance பண்ணிட்டு போறோம். பட் இப்போ அதுவே என் தங்கச்சிலாம் பார்த்தீங்கன்னா she will be like, okay, I respect how you want to see your life, but I also see my life a certain way. And that is very difficult for the elders to accept. இல்லைங்களா? நீங்க இந்த cusp நினைக்கிறேன் sandwich. how about your elder sister? she is the perfect daughter மாதிரி. she always followed everything. அவ எப்படி பண்றா பாரு அந்த மாதிரியா? அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, ஆனா அவளை பார்த்தாலே தெரியும். லைக் வாட் எவர் எங்க அம்மா வந்துட்டு இந்த காமர்ஸ் குரூப் தான் நீ எடுக்கணும் போது ஸ்கூல்ல அவ அமைதியா அதை எடுத்துட்டா. இந்த காலேஜ் தான் போகணும் யூஜிக்கு, இந்த காலேஜ் தான் பிஜிக்கு, இது எல்லாமே இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னா அவளும் ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சாங்க அழகா. இந்த பையன் ஐ திங்க் will be good for you. She was skeptical, but she said okay, and today she is very happy. but she just followed அந்த ஒரு இது. நான் எல்லாமே தலைகீழா சொல்லிட்டு லைக் நான் இந்த குரூப் எடுக்க மாட்டேன், நான் இந்த காலேஜ் போக மாட்டேன், I'll do I mean இந்த காலேஜ் போக மாட்டேன்னா அவங்க சஜஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நானே டிசைட் பண்ணிட்டேன், this is what I'm going to do. அந்த மாதிரி வந்துட்டு I was a little always like that rebellious kid in a good way ன்னு நினைக்கிறேன். I'm like a mix the good child and this. my younger sister, she is like pakka you know, she does what she wants. and sometimes you know what, that will be a little difficult for me also to accept, because I can't deal my parents being unhappy. but in a way actually sometimes நான் யோசிப்பேன் அந்த அளவுக்கு நமக்கு தைரியம் இல்லை. I'll think of that also. see அதுக்கு ஒரு guts இருக்கணும், where okay this is my life ன்ற மாதிரி யோசிக்கிறதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும் I feel. நான் எப்பவுமே யோசிச்சிருக்கேன் மாலிகா, நம்மளோட பேரண்ட்ஸ் மதரே இருக்கட்டும்ல, they were happy-ஆ we are happy-ஆ இல்லையா அந்த ஒரு relationship and everything like with their parents, with their husband, with their kids, அவங்க யோசிச்சதே கிடையாது. they just did what they were told they to, were supposed to do. and they were okay with it. ஆனா ஒரு பாயிண்ட்ல I don't know what triggered all of that. இப்போ நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா all of a sudden அதுவும் நம்மளோட ஏஜ் குரூப் அந்த 90sல வந்து I was நான் சைக்காலஜிஸ்ட் கிட்ட பேசினா அவங்க சொன்னாங்க I was suppressed, I couldn't handle this, I needed to break out, I have to be financially independent. இப்போ ஜாஸ்தி ஆகுது. moms were okay with it on being dependent on the partner, பட் இப்போ வந்து not okay. அது நீங்க நிறைய பாக்குறீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு வர clients எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஷியலி டிபெண்டண்டா இருந்தா அதனால ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நாங்க இண்டிபெண்டன்ட் ஆகணும்னு வந்திருக்காங்களா? நிறைய இன்ஃபேக்ட் எவ்ரி என்ன ஏஜ் குரூப் எல்லாருமே above ஒரு 25 அந்த above 25 goes to 35 45 50s அப்பலாம் தாராளமா கண்டிப்பா சொல்றாங்க. லைக் நம்மளோட இந்தியன் சிஸ்டம்ல அந்த மேனை டிபெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல see 50s நம்ம நினைக்கிறோம், பட் அந்த டைம்ல கூட நீங்க சொன்னீங்கல்ல அவங்க அந்த காலத்துல வந்துட்டு நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கா, நம்ம நல்லா இருக்கோமா, இதெல்லாம் யோசிக்கல. வாட் வாஸ் சப்போஸ் டு பி டன் as a family, everybody perform their duties. பட் இன்னைக்கு வரைக்குமே there are women who feel bad that they are depending on the husband for their expenses and mari. and I see a rise in a lot of relationship problems. அது ரொம்ப அதிகமா லைக் என்கிட்ட ஒரு 100 பேர் வராங்க ஒரு வீக்ல 100 students are entering, minimum some 60 to 70 students will have relationship problem. okay மித்தவங்க தான் என்னால இத ஹேண்டிலே பண்ண முடியாதுனா இல்ல something is going on, I need help அப்படியா? there'll be a mix. like there'll be people who will say இதுதான் இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க, how can I deal with it அப்படின மாதிரி இருப்பாங்க. பட் ஒரு பாதி பேர் வந்துட்டு I don't like being in this relationship அந்த மாதிரி தான் வருவாங்க. and they have kids as well, they have children. okay and அந்த இடத்துல நான் பார்க்கும்போது ஃபைனான்ஷியலி இண்டிபெண்டா இருக்கிற விமன் கிளியர் சாய்ஸோட இருப்பாங்க. தட் இல்ல எனக்கு வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பே வேணாம், அதில் நான் உறுதியா தான் இருக்கேன். பட் மேபி I want to give him a chance because I like him and maybe my parents wanted, so maybe அப்படி இருப்பாங்களே தவிர பட் இன்னும் ஒரு சான்ஸ் தான், அதுக்கப்புறமா ஏதாவது பிரச்சனைனா I'm going to leave in. பட் ஃபைனான்ஷியலி இண்டிபெண்டா இல்லாத விமன்
எவ்வளோ அநியாயங்கள் நடந்தாலுமே அவங்க வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வர முடியல அவங்கனால. பிகாஸ் சில்ட்ரன் அது ஆமாம், நாளைக்கு அந்த பசங்களுக்கு எப்படி அந்த பசங்களை அவங்க படிக்க வைக்க முடியும், கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும், என்னன்னாலுமே ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லைனா ரொம்ப கஷ்டம் தான் இல்லையா? ஸோ அந்த டைமில் தான் தே வில் பி ஸ்டாண்டிங் இன் ஒரு சென்டர் இது மாதிரி. ஸோ நான் எப்பவுமே ஒன்று சொல்லுவேன், அந்த மேரேஜில் இருக்கணும்னா அந்த டோருக்கு அந்த சைடு போயிடுங்க, வேணான்னா வெளியில் வந்துடுங்க. நீங்கள் நடுவில் நின்றுட்டு ஒரு கால் உள்ள ஒரு கால் வெளில, ஆனால் நீங்கள் பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா யாருமே எதுவும் பண்ண முடியாது. போத் ஆர் ஹார்ட் சாய்ஸஸ். நீங்கள் சரி ஓகே அந்த ரிலேஷன்ஷிப்பில் பயங்கர பிரச்சனை, ஆனாலும் என் குழந்தைக்காக என் ஃபைனான்சஸ்க்காக நான் இதை கண்டினியூ பண்ண தான் போகிறேன், நீங்கள் உள்ளே போனாலும் இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஹார்ட். என்கிட்ட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லை, நான் எப்படியோ ஃபிகர் அவுட் பண்ணிக்கிறேன், ஆனால் என்னால் இதை டாலரேட் பண்ண முடியல, வெளியில் வந்தாலும் ஹார்டு தான். ஆமாம், டெஃபினட்டாக போத் ஆர் ஹார்ட் சாய்ஸஸ், பட் யூ சூஸ் யுவர் ஹார்ட். த ஸ்மார்ட்டஸ்ட் ஆப்ஷன் நான் ஒன்று கொடுப்பேன், அது என்னன்னா அது ஒரு தேர்ட் ஆப்ஷன் மாதிரி. ஒன்று நீ இதை பண்ணு, இல்லை இதை பண்ணு, இல்லை மூணாவது ஆப்ஷன் என்னன்னா யூ கோ இன்சைட். You know it's going to be difficult. ஒரு 3-4 years நீ கஷ்டப்பட்டு somehow manage that relationship, that family. இந்த 3-4 yearsல you start building your financial stability ஒரு சைடில். I don't know what you will do. Some way you can figure out. So figure that out, build that. ஒரு பாயிண்ட்ல ஓகே இப்போதைக்கு எனக்கு மந்த்லி இந்த ஒரு இன்கம் வருது, I think I can manage போது அப்போ say no and come out. Okay. This is an option you can try, but definitely அதுதான் நான் சொல்லுறேன், இந்த 3 விஷயத்தில் அவங்க எது பண்ணாலுமே ரொம்ப கஷ்டம் தான். ஏன் இப்போ ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் ஸோ டிஃபிகல்ட்டுன்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி ப்ராப்ளம் வருது, என்ன மாதிரி ப்ராப்ளமோட வராங்க? ஒரு மெஜாரிட்டி வைஸ் ரேட் பண்ணி சொல்லுங்களேன். இந்த பிரச்சனை அதிகமாக பார்க்குறேன், இது அதுக்கப்புறம் வருது அந்த மாதிரி. ரிலேஷன்ஷிப்பில் நான் பார்த்த வரைக்கும் மெஜாரிட்டியான ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு சொல்ல போனால் இன்லாஸ். இன்லாஸோட செட் ஆகுறது கிடையாது. ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரியா? ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்காங்களோ அப்ராடில் கூட இருப்பாங்க, இங்கே தான் இன்லாஸ் இருப்பாங்க, அப்பயும் they'll feel the pressure. இன்ஃபேக்ட் I'll tell them that அவங்க இந்தியாவில் இருக்காங்க, நீங்கள் ஜெர்மனியில் இருக்கீங்க ஏன் அப்படின்னு சொன்னால், பட் ஸ்டில் they'll feel the pressure or something. So in-laws are the number one that comes to me. And the second is definitely cheating. Like there's infidelity in the marriage. So இது ரெண்டு தான் மேஜராக I'm seeing. ஸோ வந்து இன்லாஸ்ன்னு எடுத்துப்போம். ஃபிடிலிட்டி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக், அதுக்கு நம்ம வருவோம். இன்லாஸ்ன்னு எடுத்துக்கும் போது அந்த பவுண்டரி செட் பண்ணாத போது அந்த ரெஸ்பெக்ட்ன்ற ஒரு கோஷன்ட் உள்ள வரனால தான் வருதோ. என்ன மாதிரி வந்து இன்லாஸ் பிரச்சனை எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க உங்களோட கவுன்சிலிங் கொடுத்தது? ஸோ நான் பார்த்த வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஆர் மதர் இன் லா கிட்டேருந்து வரும். ஒரு சில பேர் சிஸ்டர் இன் லா, ஃபாதர் இன் லா அப்படின்னு சொல்லுவாங்க, பட் மெஜாரிட்டி கம்ஸ் ஃப்ரம் த மதர் இன் லா. ஸோ என்ன ஆயிடுதுன்னா, லைக் கல்யாணம் ஆன உடனேவே நம்ம இப்ப நீங்களே எடுத்துக்கோங்க, நீங்க நானு எந்த உங்களது அரேஞ்ச் மேரேஜ் இல்லையா? எந்த லவ் மேரேஜ். ஸோ அரேஞ்சோ லவ்வோ, வி கம் ஃப்ரம் அ வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு செட்டப், ஒரு அப்ரிங்கிங். இட் கேன் பி லைக் ஒரு மைண்ட் செட்லேருந்து எல்லாமே ஒரு 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 இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் இல்லையா? வி கம் ஃப்ரம் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஒரு அப்ரிங்கிங் அண்ட் வி என்டர் இன் டு அ ஹவுஸ் வேர் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஒரு அங்கே மைண்ட் செட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ இப்படி இருக்கும் போது அந்த ரெண்டு விஷயங்கள் வந்துட்டு கிளாஷ் ஆகும் போது ஒரு ரெண்டு உலகம் மோதுற மாதிரி என்ன ஆகும்? கண்டிப்பாக அங்கே பிரச்சனை தான் இருக்கும். இது ஒன்று. அண்ட் த மதர் இன் லா, நான் யாரெல்லாம் மதர் இன் லாவோட பிரச்சனைன்றாங்களோ, த மேஜர் ப்ராப்ளம் ஐ ஃபீல் இஸ் தட் she is not able to let go of her son. அந்த ஒரு பொசசிவ்னஸ், லைக் இவ்வளோ நாள் என் பையனா தான் இருந்தான், லைக் அந்த ஒரு விஷயம் இருக்கு, which is okay, I am not saying, but அது வேணானே சொல்லலை, பட் டு அன் எக்ஸ்டென்ட் இட்ஸ் ஓகே. அது ரொம்ப வரும்போது திஸ் கேர்ள் ஹேஸ் ஒன்லி தட் பாய் இன் தட் ஹவுஸ். உள்ள போன உடனே இப்போ நீங்களுமே உங்க ஹஸ்பண்டோட தான் யூ வுட் ஹவ் ஃபெல்ட் கம்ஃபர்டபுள் இல்லையா? இப்போ நானும் என் மதரும் வீட்டுக்கு போனால், த ஃபர்ஸ்ட் பர்சன், தி ஒன்லி பர்சன் இனிஷியலி ஐ வில் பி கம்ஃபர்டபுள் வித் இஸ் மை ஹஸ்பண்ட். போக போக தான் எல்லாரோடையும் அந்த ரேப்போ கிரியேட் ஆகும், பிகாஸ் இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் என்வாயன்மெண்ட். எல்லாருக்குமே தேர் வில் பி அ டிஃப்ரெண்ட் வேக்கப் டைம், த வே தே ஈட், த வே தே ட்ரெஸ், இட் கேன் பி எவ்ரி திங். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஐ திங்க் விமன் ஆர் amazing because we can go do that. I don't think so my husband can ever do that. இன்னொரு வீட்ல போயிட்டு ஃபுல்லா அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு அவங்களோட ருட்டீன்ஸை மாத்துறது எல்லாமே அது I don't think so that's feasible for a man, but women do that. So அந்த ஸ்பேஸ்ல அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் அந்த ஒரு ப்ரெஷரை கம்மி பண்ணிடணும். பட் when there is more pressure because அந்த possessiveness சன் மேல இருக்குன்னும் போது it's creating a lot of problems. They find faults. So நான் எப்பவுமே என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள், இதை ஏமா இதை சமைக்க மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இக்னோர் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஓகே, லைக் இட் ஹேப்பன்ஸ், ஜஸ்ட் இக்னோர் அப்படின்ற மாதிரி. அது அட்ஜஸ்ட்னும் சொல்லிக்கலாம், இக்னோர்னு சொல்லிக்கலாம். ஜஸ்ட்
to keep the peace. But if it is something beyond that, like now we are hearing dowry problems and this and that, அந்த மாதிரி ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம்னா then you need to set a boundary. ஆமா, இல்லனா it's not going to work. இங்க அடுத்த பிரச்சனை என்னன்னா இந்தியன் மென், ஐ திங்க் சம்வேர் அவங்க எப்படி வளர்க்கப்பட்டிருக்காங்கன்னா they can never stop pleasing their own parents. Indian men can never say no to their parents. Like அவங்க ஒரு பவுண்டரி செட் பண்றதுக்கு ரொம்பவே யோசிக்கிறாங்க. And somewhere they also feel அவங்க பேரண்ட்ஸோட ஹாப்பினஸ்க்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தாட் இருக்கு. விமென் ஏதோ ஒரு இடத்துல அவங்க வீட்டுல இருந்து வெளியில வந்துடவே they become more courageous ஒரு பாயிண்ட்ல. இப்ப எங்க அப்பா அம்மா வீட்டுல நான் பேசலையா, நீ பேசுன்னு வந்துட்டு அந்த பொண்ணுக்கு சொல்றது ரொம்ப ஈஸி. பட் ஃபார் த மேன் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் ஹீஸ் பின் கண்டிஷன்ட் டு பி அ சர்டன் வே. ஹீ cannot upset his parents. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வளர்ந்துடுறாங்க. ஸோ இந்த டைனமிக்ஸ் இவ்வளோ இருக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல without being told it is a girl who has to somehow adjust இந்த மாதிரி வந்துடுது. ஸோ அங்கே தான் women struggle a lot. ஸோ ஐ திங்க் என்னன்னா நான் வந்து லாட் ஆஃப் டைம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஸ்பெண்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தனால வாட் ஐ ஃபீல் இஸ் அங்கே வந்து த பார்ட்னர்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ த மதராக இருந்தாலுமே ஷீ இஸ் மோர் டிபெண்ட் ஆர் மோர் டைம் வித் த ஃபாதர். இங்கே வந்து ஃபாதர் நெவர் ஸ்பெண்ட் டைம் வித் த மதர். ஸோ அதனால மதர்ஸ் ஒரே திங்கே வந்து பையன், அதுவும் அந்த காலத்தில் இது வந்து அந்த சொசைட்டி வந்து பையன் வாஸ் அ வெரி பிக் திங். பொண்ணுனா வேற வீட்டுக்கு போயிடுவா, பையன் தான் எல்லாமே, நீ தான் எனக்கு எல்லாமே, ஒன்று நம்பி தான் நான் இருக்கேன்னு வளர்த்துறாங்க. அப்போ வந்து என்னன்னா அவங்க கல்யாணமே பண்ணி கொடுக்க கூடாது. ஆனா அதுவும் அவங்களுக்கு they want their hierarchy, the lineage. ஸோ அதனால அவங்க வந்து அதை பண்ணிடுறாங்க. அதை வந்து அவங்களால கோப்ப பண்ண முடியல. அந்த பொண்ணு வந்து பையன் சொல்றத, பையனும் அவங்க அம்மா சொல்றதை கேட்கணும், அந்த வர பொண்ணும் அவங்க அம்மா சொல்றதை கேட்கணும். அந்த எக்ஸ்பெக்டன்சி இதுதான் வந்து சொல்லுவாங்க ஜெனரேஷனல் ட்ராமான்னு. அவங்களுக்கு என்ன இருந்துச்சோ அதை தூக்கி அவங்க மேல வைக்கிறது. இட்ஸ் நாட் ஒர்க்கிங் எனிமோர். ஸோ ஐ கேன் டோட்டலி அக்ரி வித் யூ. எல்லாத்துலயுமே ஸ்மால் இன்டர்ஃபரன்ஸ், அந்த பவுண்டரி செட் பண்றது இல்லையா. டிஃப்ரெண்டா நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா when actually the in-laws are very welcoming and very supportive, அந்த இடத்துல the girl who comes into the house at one point she's getting more attached to the in-laws more than her parents also. So I think பெரியவங்களா இருக்கும் போது they should be even more அந்த பிகர் பர்சனா இருந்துட்டு அவங்களுக்கு இன்னுமே அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா, give her the space to make mistakes. Give her, it's okay, she will learn. எதுனாலும் she will learn. So அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாலே everything will be fine is what I feel. We cannot put the entire pressure on the girl. பட் சொல்லாமலே அந்த பொண்ணு மேல தான் அந்த பிரஷர் வந்துரும். நான் நினைக்கிறேன்னா இப்போ நியூக்ளியர் ஃபேமிலிஸ் இருக்கு இல்லையா, இப்போ இட்ஸ் ஓகே டு பி a ஜாயிண்ட் ஃபேமிலி. ஆனா ஒரு அட்லீஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸ் ஆர் அந்த பக்கத்து வீடு, பக்கத்து ஸ்ட்ரீட். பிகாஸ் என்னதான் இருந்தாலுமே வந்து இப்போ நம்ம ஹஸ்பண்ட்ஸ் கிட்ஸோட நமக்கு பிரச்சனை நடக்குது, ஆனா வந்து we will forgive them because அந்த blood lineage இருக்கறனால அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதுவே வந்து அந்த இன் லாஸ்ன்னு வரும்போது என்னதான் இருந்தாலும் அந்த ஃபிக்ஷன் மறக்க முடியல. அண்ட் ஹியூமன்ஸா இருந்தா அது வரதானே செய்யும். ஸோ அந்த இப்போ உங்களுக்கு வர கிளையன்ட்ஸ் எல்லாருமே வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா? அப்படிலாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி அப்ராட்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட இருப்பாங்க. இன்டர்ஃபரன்ஸ் அவ்வளவு இருக்கு. they are not able to take it. அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ ஐ திங்க் இப்போ கொஞ்சம் போக போக டைம்ஸ் ஆர் பிகமிங் பெட்டர். பட் நம்மளுடைய அந்த ஏஜ் குரூப்ல we all got married very early. Like I'm sure you would have gotten married before 24, 25, something like that இல்லையா? So even I got married at 23. So I feel அந்த 23ல வந்துட்டு we don't have that emotional maturity also. அப்பதான் நம்ம கிராஜுவேட் ஆகி வெளில வந்து கொஞ்சம் ஒரு இதுவாகிறோம். I think parents should have been even more particular about the girl going out, getting exposure. ஒரு ஒர்க்குக்கு போ, 4 காசு சம்பாரி, உங்களுக்கு புரியுது, அந்த மாதிரி ஒரு 4 பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா மேரேஜ் உள்ள வந்திருந்தாங்கன்னா மேபி அவங்களுடைய வியூ ஆஃப் திஸ் என்டையர் மேரேஜ் வில் பி டிஃப்ரெண்ட். பிகாஸ் ஒன் மோர் பேட்டர்ன் ஐவ் நோட்டிஸ்ட் இஸ் தட் women who are actually busy in their own careers, they are taking care of the family, அவங்க அங்கேயும் நல்லா எக்ஸெப்ஷனலி வெல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா இன்லாஸ் பிரச்சனையை ஒரு பெரிய பிரச்சனையாகவே எடுத்துக்க மாட்டாங்க. True. I was going to get there. You got the point. Yeah. அவங்களுக்கு அது ஒரு விஷயமாவே இருக்காது. பட் யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்போஜரை கொடுக்காம இல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ வேலையை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்களே, இவங்களுக்கு தான் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. பிகாஸ் அண்ட் ஐடில் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப். நம்மலாம் சின்ன வயசுல மாரல் சயின்ஸ் கிளாஸ்லேயே படிச்சது தான். ஸோ த மோர் ஐடில் தே ஆர், அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட இட் வில் கோ இன் டு தேர் மைண்ட்.
கொஞ்சம் வேலையா இருக்கும் போது ஏதாவது வந்தா கூட they will be like ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. So what I feel is that and the purpose of life எல்லாரும் figure out பண்ணிட்டா கண்டிப்பா பண்ணணும். இந்த இதெல்லாம் you can backstage them 100%. So அதுதான் இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு. Why am I born? Why am I here? I'm just not a child bearing machine or a serving station. அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வர ஆரம்பிக்குது. ஸோ உங்ககிட்ட வரவங்க வந்து சொல்றாங்களா, எனக்கு இதுதான் ஆசை, இதுதான் பேஷன், இதை தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு வீட்டில் ரெசிஸ்டன்ஸ் வந்துருக்கு, அந்த கெரியர் சாய்ஸஸ் வந்து இன்னமும் டிஃபிகல்ட்டா இருக்கு? இல்ல, ஒரு சில பேர் அந்த மாதிரி ஒரு தாட்டோட வருவாங்க. ஆனா பாதி பேருக்கு மேல நான் என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ I'll tell them to use either ikigai. ஸோ இக்கிகாயில் வந்துட்டு அந்த 4 questions தான். வாட் டு ஐ லைக் டூயிங், வாட் டஸ் த வேர்ல்ட் நீட், அண்ட் ஹவு கேன் ஐ கெட் பெய்ட் ஃபார் திஸ், அண்ட் த லாஸ்ட் கொஸ்டின் ஐ ஃபர்காட். பட் அந்த ஒரு 4 questions அதை ஆன்சர் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு அதில் கிளாரிட்டி வரலாம். இல்லைன்னா இன்னொரு பெஸ்ட் விஷயம் நான் என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு பிடிச்சத காசு வருதோ இல்லையோ பண்ண ஆரம்பிச்சிடுங்கன்னு சொல்வேன். லைக் you won't know. See, I'm sure when you started your own YouTube, it was not the intention would have not been money. அங்கேருந்து டைரக்டா நம்ம இதை போட்ட உடனே நமக்கு கொலாபரேஷன்ஸ் வந்துடும், இது வந்துடும், அப்படி கிடையாது. You started somewhere, you did not expect the money, but you still kept going. And today your game has become different, இல்லையா? So I think it's like that. If you like something, முதல்ல அதை ஸ்டார்ட் பண்ணுங்க, explore that, and then you will figure out. Like I did not start as a life coach. I just posted content on Instagram, and then on the COVID time la Instagram live was very popular, if you remember. People were doing a lot of live and all of that. So I was doing a live series. On the live series na nallapadiya pandradha paathu, there was a company who hired me to do a show on their app which was called as Clubhouse. I think Clubhouse ipa popular kadayadu, but on the time la I was hired. That was my first ever paid job. I got paid for that. So appada enake thonuchu நம்ம casual ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தோம் சும்மா இன்ஸ்டாகிராம்ல with no payment, nothing, but அதுல இருந்து it's leading to something. And ஒரு சைடுல my life was improving. So அப்பதான் I thought, okay, maybe when I'm talking well and my life is also improved, why don't I mix the two and I do this for the women in India? அப்படி சொல்லி ஆரம்பிச்சதுதான். So புடிச்சத பண்ணாலே I think பாதி இது இருக்காது. 100%. Yeah. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இஷ்யூ பார்த்தோம். ஒன் இஸ் லைக் இன்லாஸ் விச் இஸ் வெரி காமன். இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. மேபி முன்னாடியே இருந்திருக்கலாம், பட் விமென் வேர் மோர் அக்செப்டபிள் அண்ட் தேவர் ஓகேன்னு நினைக்கிறேன். இன்ஃபிடெலிட்டி ஆர் லைக் வந்து இந்த பாலிகேமி, அவங்களுக்கே தெரியும் தே ஹேட் மல்டிபிள் ஒய்ஃப்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. நவ் தே ஆர் சேயிங் நோ நான்சென்ஸ் பாலிசி, ஐ கேன் நாட் டேக் இட் எனி மோர். இது எதனால மாலிகா வருது? அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இது ஜாஸ்தி ஆகுதா, இல்லை வந்து அந்த ஃபிசிக்கல் லுக்ஸ்னால வந்து இது ஆகுதா, இல்லை காம்பேட்டபிலிட்டி இல்லாதனால ஆகுதா, எதனால நீங்க நிறைய பாக்குறீங்க? So அதுக்கு I think எதனாலன்றது is very subjective to each couple, because நம்மளே படிச்சிருப்போம்ல, like ஒரு high achiever woman, like she looks amazing, she's earning well and all of that, but if she got cheated, then what is it? அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? And also I must clarify this one thing. Infidelity, just because I coach women, I will never say அது மேனோட சைடில் மட்டும்தான் நடக்குதுன்னு. even women get involved with other partners. And they'll be honest about that to me also. Like this is happening and I'll tell them that's not okay. Like just because you're paying me money, I'm not here to be your friend and say சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம், அது கிடையாது, நீ தப்புனா தப்பு தான். That is why I'm your coach. I will tell them that also. So we'll stop here and pause and think. மென்னோட இன்ஃபிடெலிட்டிக்கும் விமெனோட இன்ஃபிடெலிட்டிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா? விமென் go on the emotional side, men go for the physical aspect. அப்படியா இல்ல not really? அது there are chances, but I can see women also go for the physical relationship. That is also there, but நீங்க சொல்றது is existing. Like I mean அதுதான் truth for every couple. Womenக்கு நமக்கு அந்த emotional bonding, emotional connection is more important. Menக்கு the physical connection is more important. Like this is how the feminine works, this is how the masculine works. But இதுதான் reason நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு கப்பலுக்கு அது சப்ஜெக்டிவா இருக்கு. Say for example, if the husband is away for a very long time, then they need a partner. அந்த மாதிரி நினைக்கிறாங்க. Or you know, men also, like it's just that, you know, working on a marriage is hard. I feel அந்த ஆனஸ்டா அப்ஃப்ரண்டா இதுதான்னு இது நமக்குள்ள இந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன், இதை வந்துட்டு நீ எனக்காக இதை சார்ட் அவுட் பண்ணு, இல்லை நானும் என்ன பண்ணும், இந்த மாதிரி அந்த கப்பலுக்குள்ள ஒரு ஹெல்தி கான்வர்சேஷன் வச்சுக்கவே பயப்படுறாங்க.
லைக் ஒரு கூச்சப்படுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த கான்வர்சேஷன் இங்கே வச்சு அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு பதிலாக ஐ எம் ஃபைண்டிங் அ டிஃப்ரெண்ட் ரூட் வேர் இந்த நீட் ஆஃப் மைண்ட் இஸ் கெட்டிங் சாட்டிஸ்ஃபைட் பை another person outside. Can be a man or a woman. So இதுதான் நடக்கிறது is what I feel. You know, and recently I saw a movie where dude in ஒரு படத்துல வந்துட்டு you know the guy says அந்த ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் லவ், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இல்லைன்னு நிறைய பேர் பார்க்குறாங்க ஒய்ஃப் கிட்டன்னு, which I feel that is also something that's important. I think men look out for that friendship, that you know But the thing is அந்த மாதிரி எங்க வந்து இப்போ இங்க கல்யாணம் பண்றாங்க இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல there is never not much concept called arranged marriages seldom heard. இங்க வந்து என்ன பாக்குறாங்க, பையனா வேலைக்கு போறானா, பேக்ரவுண்ட் இருக்கா, டவுரி என்ன, பொண்ணு வீடுனா டவுரி எவ்வளவு கொடுப்பாங்க, ஸ்டாட்டஸ், so many things. அங்க வந்து it is all materialistically laid out ன்றனால and family குள்ள it's a marriage, it's not marriage between the girl and the boy. So அந்த friendship வந்து for some people, like you said, your sister, she got very lucky. But not everybody's mindset is true. So the living together the compatibility வந்துட்டு ஒரு டேமேஜா தான் இருக்கும். So that is difficult தான். So I think நான் சொன்ன மாதிரி அது ஒரு relationship it varies. We can never generalize saying இப்போ எப்படி நான் வந்துட்டு ஒரு one of the major problem in-laws, அந்த in-laws கேட்டகரியில mother-in-law ஒரு ப்ராப்ளம் நான் சொல்றேன்ல, அது applies to most families. அதுக்கப்புறம் பட் இந்த இன்ஃபெடிலிட்டின்னு பார்க்கும்போது இஸ் வெரி சப்ஜெக்டிவ். நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. there are women who tell that you know I like the other man but என் உயிர் என் ஹஸ்பண்ட் தான், அதையும் சொல்லுவாங்க. ஸோ அது நமக்கு புரிஞ்சிக்கவே முடியாது அந்த மைண்ட் செட் என்னன்றது. அண்ட் தே வில் ட்ரை டு கம் அவுட் ஆஃப் இட். ஆமா, that is they'll be struggling, something will be holding them up. So என்கிட்ட வரைக்கும் வந்து அத சொல்றாங்க அப்படினா the intention behind that is to fix. Either fix the get away from that and fix the marriage or get away from the marriage. Either which ways they want a solution. They don't want to be like a cat on the wall. ஓகே இப்போ வந்து இந்த ரெண்டு இஷ்யூஸ் பேசணும். பேரண்டிங்ல எந்த பிரச்சனையும் வர்றது கிடையாது. பேரண்டிங் ஆஃப்டர் த கிட்ஸ், அந்த ஸ்ட்ரகிள் ஆஃப் பவர் பிட்வீன் போத் த சைட் ஆஃப் த ஃபேமிலி, லைக் இன்லாஸ் வாண்ட்ஸ் டு ரேஸ் இம் திஸ் வே, ஆனா வந்து பொண்ணுக்கு வந்து அம்மா வீட்டோட தான் இருக்கணும், அம்மா தான் ரேஸ் பண்ணணும், அந்த மாதிரி இஷ்யூஸ்னால இருக்கு. அது வெரி சைல்ட் பர்த் ஆன உடனேவே அந்த ஒரு ஃபியூ இயர்ஸ்க்குள்ள வரது, அந்த ஒரு டாட்லர் ஃபேஸ்க்கு முன்னாடி இருக்கிறது. அதுக்கப்புறம் இட் இஸ் நாட் தட். அதுக்கப்புறம் ஐ திங்க் எவ்ரிபடி ஆர் பிகமிங் குவைட் கிளியர் ஆன் வாட் தே வாண்ட் இஸ் வாட் feel. நான் பார்த்த வரைக்கும் அந்த சைல்ட் பர்த், அந்த பிரெக்னன்சி, சைல்ட் பர்த், அந்த டாட்லர் ஸ்டேஜ் வரைக்கும் இது ஒரு விஷயமா தான் இருக்கு. நீ இங்க வந்துடணும், அங்க போயிடணும், இந்த மாதிரி women naturally they will want to raise the child in their parents place because comfort, convenience, that is all. But அதுக்குமே opposition இருக்குதான், like you should come here, like நிறைய வீடுகள்ல வந்துட்டு நீங்க இங்கேயும் வந்துடணும், you have to cook also, clean also, do this also, அந்த மாதிரியும் families இருக்கு. You know, some days when I talk about things like this, நிறைய பேர் ஒத்துக்கவே மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாதுங்க அப்படின்னா இந்த காலத்துல யாருமே கிடையாது. யார் சொன்னது? அப்படி கிடையவே கிடையாது. நம்ம பழகுற மக்கள், அந்த ஒரு சர்டன் இது ஒரு சர்டன் இன்கம் லெவல் கேட்டகரியில் இருக்கிற மக்கள், they are okay with hiring help. இன்ஃபேக்ட் சர்டன் அதே இன்கம் கேட்டகரியில் இருக்கிற நிறைய பேர் they are still not okay, they want the daughter-in-law to do the work. அந்த மாதிரியும் வந்துட்டு சென்னையிலே இருக்காங்க. 100% இருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. பட் பீப்புள் அஸ்யூம் இட்ஸ் நாட் லைக் தட் எனிமோர், பட் தேர் ஆர் ஃபேமிலிஸ் லைக் தட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நேச்சுரலி த கேர்ள் வாண்ட்ஸ் டு பி at her mom's place because she has to take care of the child. But I don't think it's a very big problem also because I think the couple who are அந்த குழந்தை பிறந்தனே, the couple they are deciding, I feel. I'm still not sure though. It's again varying. ஓகே. ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட வராங்களா கிளைண்ட்ஸ், அவங்க வரது அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறது வீட்டுக்கு அவேரா இருந்து வருவாங்களா இல்லை யாருக்கும் தெரியாம அந்த மாதிரி வரும்போது உங்ககிட்ட வரும்போது 70% ஆஃப் த பீப்புள் அவங்க ஃபேமிலிக்கு தெரியும் that they are, but 30% they still don't disclose it. So I don't do one-on-one counseling. That is like very very rare. ஒரு வருஷத்துக்கே மேக்ஸிமம் ஒரு 10 கிளைண்ட் எடுப்பேன், அவ்வளவுதான். It's all groups. So in groups I ask them, அந்த ஃபர்ஸ்ட் என்னோட கிளாஸுக்கு வரும்போது this one question I'll surely ask them, எத்தனை பேர் வீட்டுக்கு தெரியாம வந்திருக்கீங்கன்னா எப்படியும் கை தூக்குவாங்க. ஒரு 30% of the room will raise their hands. முன்னாடிலாம் படத்துக்கு தான் வீட்டுக்கு தெரியாம போனாங்க, இப்ப கவுன்சிலிங் கூட வீட்டுக்கு தெரியாம வராங்க இல்லையா? சோ அப்ப அவ்வளவு வந்து ஹர்ட் ஆயிருக்காங்க. men யாராவது வருவாங்களா உங்ககிட்ட? இல்ல, பட் ஜெனரலா men counseling போறாங்களா? men are also looking. In fact, personal development பார்க்கும்போது men are now even more interested. Okay.
ஸோ தே ஆர் இன்ட்ரெஸ்டட் தான். அந்த ஒரு டைம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் நம்மளோட அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க we don't even know what to do in a lot of places. So we are all open to learning. ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு இருக்கு. men are definitely looking for it. I can feel it, like men are open. இப்போ கொஞ்சமா they are getting open. ஸோ நீங்க ஏதாவது சால்வ் பண்ணிருக்கீங்களா? லைக் ஃபர்ஸ்ட் இல்ல நான் டிவோர்ஸ் தான், அப்போ வந்து நீங்க ஏதாவது பண்ணி இல்ல எவ்ரிதிங் டிவோர்ஸ் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு you talk them and then they've gone back and the happy எங்கள் வீட்டில் எல்லா நாளும் so many women like that. In fact there was this one girl and she was in a program of mine. அந்த ப்ரோக்ராமோட லாஸ்ட் டேல வந்துட்டு this is the feedback she gave. I'll never forget that. அவங்க என்னன்னாங்க, மாலிகா உங்ககிட்ட வரும்போது அந்த மாஸ்டர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் கிளாஸ் வரும்போது ஆல்மோஸ்ட் டிவோர்ஸ், இதுக்கு மேல வேணாம் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்தேன். பட் இன்னைக்கு ஐ எம் so happy. I'm also pregnant with my second baby அப்படினாங்க. Like I'll never forget that feedback. Purpose of life இல்லையா? Yeah, that was very nice. ஓ பரவாயில்லையே அப்படின்னு. And there are so many men. அவங்க வந்துட்டு like every year twice I host this one event in Chennai where my students come. So அப்ப they'll come with a husband இல்லையா? So many husbands அந்த டைம்ல they'll come and they'll talk like நீ உங்கனால தான் இன்னைக்கு we are happy, இல்லனா கண்டிப்பா இது இப்படி ஆயிருந்திருக்காது, she would have left me, அந்த மாதிரிலாம் they'll tell. So thank you, because of you we are happy அப்பலாம் சொல்லும்போது I'll feel very very happy. So that has definitely happened for the career that you built for yourself. Passion with career, until and unless I feel the girl is not at all having respect, like கண்டிப்பா like இதுக்கு மேல வேலைக்கு ஆவாதுனா மட்டும் தான் I will tell the girl. அப்ப கூட I will never decide for the client. I will tell like think about it, I don't think so, this is worth it, but you choose அப்படின்னு. பட் இஃப் ஐ ஃபைண்ட் த ஸ்லைட்டஸ்ட் ஆஃப் ஹோப்னா கூட நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை விடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒர்க் ஆன் இட் அப்படின்னு. பிகாஸ் டு பி வெரி ஆனஸ்ட் பிரியா, ரிலேஷன்ஷிப்ன்றது வந்துட்டு ஹார்ட் ஒர்க் தான். அதுவும் ஒரு ஹார்ட் ஒர்க் தான். நம்ம அப்படியே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு தாட்டை நம்ம விட்டுட்டோம்னா சம்டைம்ஸ் ஈவன் we do that mistake இல்லையா? there will be days where you are not focused on the relationship. அதுக்குன்னே யோசிச்சுட்டு இருக்க முடியுமா? அது that's not life இல்லையா? அப்படி சொல்றேன். பட் என்னன்னா எவ்ரிடே யோசிக்கிறோம் இல்லை, பட் எவ்ரிபடி ஷுட் கிவ் அ தாட் அபவுட் த ரிலேஷன்ஷிப் ஆஸ் வெல். அதுவும் ஒரு பிளான்ட் மாதிரி. அதை வந்துட்டு தண்ணி ஊத்தாம வச்சிருக்கலாம், ஒரு 4 நாளைக்கு வச்சிருக்கலாம், 5ஆவது நாள் தண்ணி ஊத்தி தானே ஆகணும். அந்த மாதிரி யூ ஷுட் கீப் நர்ச்சரிங் தட் ஐ ஃபீல். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இப்போ நீங்க வந்து என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் ஒரு விமெனுக்கு இருக்கு, ஒரு மென்னுக்கு இருக்கு, உங்க சைட்ல இருந்து பார்த்ததை சொல்லுங்க. ஓகே, ஸோ நான் பார்த்த வரைக்கும்ன்றதை விட நான் படிச்சதுல இருந்து நான் சொல்றேன். நான் படிச்சதுல, அதுவும் ரீசெண்டாக படிச்சதுல எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இட் இஸ் வெரி கிளியர் தட் women, நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி, women want their emotions to be satisfied. Only then we can be clear. We do not look for physical satisfaction. For us, emotion comes first and then only physical. For men, they look out for physical satisfaction. And விமெனுக்கு வந்துட்டு அந்த இமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை எப்படி கொடுக்கறதுன்னு மென்னுக்கு தெரியாது. ஓகேங்களா? அண்ட் மென்னுக்கு ஃபிசிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்கு. அதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் மென்னுக்கு என்னன்னா, தே ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் தேர் ஈகோ. அந்த ஈகோ வந்துட்டு ஹர்ட் ஆகாம நம்ம பார்த்துக்கணும் ஆஸ் அ ஒய்ஃப். ஆனால் அந்த இமோஷன்ஸை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால உடனே த ஃபர்ஸ்ட் திங் வி அட்டாக் இஸ் த ஈகோ. லைக் இப்ப வந்துட்டு இப்ப சே த மதர் இன் லா இஸ் சேயிங் சம்திங், நீ வந்துட்டு போய் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லும் போது, இல்ல லைக் சப்போஸ் தேர் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் அப்படின்னா, நீலாம் இது கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்க அம்மாவோட இருந்திருக்க வேண்டியதானே, உங்களுக்கு புரியுதா? அது இம்மீடியட்டா இட் வில் ஹர்ட் தேர் ஈகோ. அண்ட் அந்த ஈகோ அவங்களுக்கு ஷட் டவுன் ஆனோடனே தே வில் ஸ்டாப் டூயிங் எனிதிங் ஃபார் த வுமன். அந்த ஈகோ பிரேக் ஆயிடுச்சுன்னா the man's ego should be satisfied, the woman's emotions should be satisfied. இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்தாலே இட்ஸ் மச் பெட்டர். பட் விமென் கிட்ட இருக்கிற ப்ராப்ளமே we always touch their ego. ஒரு பிரச்சனை, ஒரு சண்டைனா அவங்க ஈகோ தான் நம்ம டச் பண்ணுவோம். we know how to hurt them. they also know, அவங்களுக்கா ட்ரிகர் பண்ண தெரியாது, they know how to trigger, but we get emotional. நமக்கு அந்த ஈகோ ஃபர்ஸ்ட் வராது. they are very egoistic. men are very very egoistic beings. And another very interesting thing that I learned recently which blew my mind was the masculine energy ன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு அந்த masculine எனர்ஜிக்கு எப்படி செயல்படணும்னே தெரியாதான். the masculine energy will only follow what the feminine energy is doing. இதை ஃபாலோ பண்ண மட்டும் தான் தெரியுமே தவிர அவங்களுக்கா ஒரு விஷயத்த பண்ண தெரியாது. இன் ஜெனரல் ஐ எம் நாட் சேயிங் தே ஆர் டம்ப் ஆர் எனிதிங். ஒரு இன் ஜெனரல் ஒரு விஷயம் இமோஷனல்னு வச்சுக்கலாமே, ஸோ பண்ண தெரியும். ஸோ இப்போ விமென் எடுத்துக்கிட்டிங்கன்னா we are used to pouring a lot of love
on the man. இல்லையா, நம்ம இது ஆசையா பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், like we do a lot of things. So the feminine is always focused on taking care and nurturing and loving, respecting the masculine. இப்போ இந்த மேஸ்குலினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஃபெமினின் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் மேஸ்குலினும் பண்ணுவாங்களாம். ஸோ த மோர் யூ ஷோ யுவர் லவ், ரெஸ்பெக்ட் அண்ட் ஆல் ஆஃப் தட் ஆன் யுவர் மேன், ஹீ வில் திங்க் தட் இஸ் த ரைட் திங் டு டூ அண்ட் ஹீ வில் டூ தட் ஆன் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹீ வில் நாட் டூ இட் ஆன் யூ. நீ பண்ணுறது தான் அவங்க பண்ண போகிறாங்களே தவிர ஹீ இஸ் நாட் கோன் திங்க் ஐ ஷுட், ஓ அவன் எனக்கு பண்ணா நான் அவளுக்கு பண்ணணும்னு நினைக்க போகிறாங்க. நீ எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறியோ அங்கே தான் ஹீ வில் ஆல்சோ ஃபோக்கஸ் ஆ. Oh, interesting. Yeah, even I found this very interesting. So that is why it's important you start filling your cup. நீ எப்போ கரேஜஸாக கான்ஃபிடென்ட்டாக உன்னை ரீஇன்வென்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. இந்த வருஷம் பார்க்குற மாலிகா அடுத்த வருஷம் இருக்கக்கூடாது. அடுத்த வருஷம் யூ ஷுட் பி a better version of yourself. You keep moving forward. Now the masculine is seeing that, oh, she's pouring this importance and all of that on her, so I will also do this to her. No, automatically he's going to come in that track. Okay, this was very interesting. Yeah, something that I learned. I'm able to relate to it of as well. course, Make yourself one your of priority. us. Yeah, நம்ம எல்லாராலுமே ரிலேட் பண்ண முடியும். நம்ம என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், நான் உனக்காக இவ்வளோ பண்றேன், நான் அவ்வளோ பண்றேன், நீ என்ன பார்க்க மாட்டேன்ற, உன்னை தான் நீ பார்த்துக்கிற, men are selfish, இது அதுன்னு சொல்றோம். The reason is you are doing that to him. He automatically he ends up not thinking, but that's how the masculine energy works. Oh இப்படிதானா, அப்ப நமக்கு மேல நம்ம இதெல்லாம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு they start filling their own cup a lot. So yeah, இப்போ நீங்க சொல்லும் போது triggering point is that make yourself your priority. Correct, concentrate on yourself more and then the masculine energy will follow that. Yeah. Okay. So இப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்போட கோல் சொன்னீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு எப்படி வந்து ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ண முடியுமா, இல்ல ஆல்வேஸ் தே நீட் தட் அந்த தேர்ட் பர்சன் இன்க்ளூஷன் தேவையா? ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகுமா ஆகாதான்றதுக்கு வந்துட்டு ஒரு தேர்ட் பர்சனுடைய இன்க்ளூஷன், ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபஷ்னல் அவங்கள வச்சு பண்ணால் டெஃபினெட்லி வி கேன் யூனோ ஃபைண்ட் அவுட். பட் ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் இதுக்கப்புறம் ஒர்க்கே ஆகாதுன்னு நினைக்கிற ரிலேஷன்ஷிப்ஸும் அழகாக இருக்குது. இது ரொம்ப அழகான ரிலேஷன்ஷிப்னு பார்த்துருப்போம், பட் அதுவும் டிவோர்ஸில் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ அது வந்துட்டு இட்ஸ் அப்சல்யூட்லி அந்த ரிலேஷன்ஷிப்ன்ற இதுவே பிட்வீன் த பார்ட்னர்ஸ் தான். அது மட்டும் we can never predict. அது எப்போ வேணாலும் நடக்கலாம்ல. முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தை பிறந்துருச்சுன்னா இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அப்படிலாம் இல்லை. grown up kids, married kids, எதுவாக இருந்தாலும் they don't, அது ஒரு point. People who are in their 40s and 50s with such grown up children, like they do it. So there is no age bar for it anymore. Absolutely. And it's all about the feeling. So it's a continuous effort தானே, making the relationship work. 100%. Yeah. So வந்து நீங்க just a personal, if you want to answer you can, அம்மா கிட்ட போய் கேட்டிருக்கீங்களா, அம்மா what do you think about your ரிலேஷன்ஷிப், நீ ஹாப்பியா இருக்கியா, ஏதாவது மாறணுமா? இப்போ நீங்க நிறைய பேருக்கு கோச் பண்ணிருக்கீங்க, உங்க அம்மாக்கே இது நீங்க பண்ணிருக்கீங்களா? ஸோ அவங்க கிட்ட நான் அப்படி டைரக்டாக கேட்டதில்லை, பட் ஐ ஆல்வேஸ் சீன் ஹர். ஸோ ஐம் ரைட் நவ் ஆத்தரிங் அ புக் அண்ட் அது வந்துட்டு ஒன் ஆஃப் த சாப்டர்ஸ் ஐ வாண்ட் டு இன்க்ளூட் ஹவு மை மதர்ஸ் வே ஆஃப் லிவிங் ஹேஸ் impacted my life. Okay. So அதை பற்றி எழுதும் போது தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். there was this one thing that I was asking myself, எங்கள் அம்மாவுக்குன்னு ஆசைகள் ஏதாவது இருந்திருக்கான்னா, I feel so bad that till date அவங்களுக்கு என்ன ஆசைகள் இருந்திருக்குன்னு எங்கள் யாருக்குமே ஐ திங்க் உண்மையாகவே தெரியாது. இட் வாஸ் அது இருந்ததான்னு கூட தெரியல. லைக் அவங்க எப்பவுமே அவங்க கம்ப்ளீட்லி ஷி காட் மேரிட் இன் டு அ பேட்ரியார்கல் ஃபேமிலி. ஸோ எல்லாமே லைக் அண்ட் அ வெரி ஹை அச்சீவிங் ஹஸ்பண்ட். ஐ திங்க் யூ ஷுட் நோ தட். அந்த ஒரு ஹஸ்பண்ட் ஹை அச்சீவராக இருக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு இந்த காலத்தில் இட்ஸ் மச் பெட்டருங்க, இது வேற மாதிரி. பட் அந்த டைமில் வந்துட்டு யோர் சே பிகம்ஸ் லெஸ் அந்த மாதிரி. அண்ட் யூனோ ஐ ரிமெம்பர் ஹர் நிறைய டைம் ஷி யூஸ் டு சே எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணவா அந்த பிஸ்னஸ். பட் மை டேட் ஆல்வேஸ் செட் லைக் நான் தான் இவ்வளோ பண்ணிட்டுருக்கேன், நீ பண்ணுறனால என்ன ஆகிட போகுது, டேக் கேர் ஆஃப் தி சில்ட்ரன். ஸோ எனக்கு தெரிஞ்ச எங்கள் அம்மாவோட ஆசைகள் வந்துட்டு எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் வரைக்கும் டு இஃப் ஷீ சீஸ் ஹர் ஹஸ்பண்ட் அண்ட் ஹர் சில்ட்ரன் ஃப்ளரிஷ், ஷீ இஸ் ஹாப்பி. ஷீஸ் டைட் ஹர் ஹாப்பினஸ் வித் அஸ்ஸே தவிர அவங்களுக்குன்னு ஆசைகள் இருந்திருக்கான்றது வந்துட்டு இவ்வளோ வருஷம் எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் என்னோட கிளாஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஐ மேட் ஹர் டூ அ பப்ளிக் ஸ்பீக்கிங் ஆன்லைனில். ஸோ ஷீ ஃபினிஷ்ட் ஒன்லி 12th தமிழ் மீடியம். பட் ஆனாலும் இங்கிலீஷில் எவ்வளோ முடியுதோ நீ பண்ணுன்னா அந்த என்டையர் ரூம் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். தேவலைக்கு ஆண்டி உங்களால் முடியும் அப்படின்னு. ஸோ அந்த டாக்கில் தான் ஐ இன்வைட்டட் மை சிஸ்டர்ஸ் டு தட் சர்ப்ரைஸாக. நீங்கள் சொல்லாதீங்க, ஏன்னா ஆன்லைனில் எப்படியும் தெரியாது, நீங்கள் வாங்க அவங்க பேச போகிறாங்க பாருங்கன்னா போத் ஆஃப் தெம் லாக்ட் இன். இட் வாஸ் ஸோ ஷாக்கிங் பிகாஸ் அதில் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு சின்ன வயசு இருக்கும்போது எனக்கு லாயர் ஆகணும்னு ஆசைன்னு. 30 வருஷம் அவங்களோட நான் இருந்திருக்கேன், ட்ராவல் பண்ணியிருக்கேன், எனக்கு அவங்களுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு கூட தெரியாது.
லைக் I understand because we are all guilty of that in கரெக்ட். ஸோ இன்ஃபேக்ட் அதுக்கப்புறமா எங்க அப்பா கிட்ட வச்சு நாங்க சொன்னோம், அம்மா இந்த மாதிரி சொன்னாங்க லாயர் ஆகணும். நான் சொன்னேன், எங்க அப்பா சும்மா லைக் he didn't even believe that, like ஓ அப்பெல்லாம் ஆசை இருந்தது அந்த மாதிரி. I will not blame him, that's how they were இல்லையா. ஸோ அதை பற்றி எழுதும் போது தான் வந்துட்டு இந்த எங்கள் அம்மாவோட ஆசைகள் என்ன எழுதிருக்கோம் எழுதும் போது தான் வந்துட்டு ஐ ஃபெல்ட் பேட், லைக் என்னடா நம்மளும் வாலண்டியர் பண்ணி கேட்டதில்லை அப்படின்னு. ஸோ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ன்றது வந்துட்டு என்னன்னா, she is very happy with her family, but I think அவங்களுடைய happiness has been tied only to family. My mom does not have friends whom she hangs out with. அதெல்லாம் கிடையாது அவங்க லைஃப்ல. அவங்க வெளில போய் ஹேங் அவுட் பண்றாங்கன்னா அது கோயில்லையோ இல்லை க்ரோசரி ஸ்டோர்லயோ தான் இருக்கும். இந்த இடத்த பேங்க்குக்கு போவாங்க. இதை தவிர வந்துட்டு நத்திங். her happiness is entirely tied to this. இதை நம்ம ஆடியன்ஸ்க்கு ஆக்சுவலி சொல்லணும். அவங்க சொல்றது எனக்கும் அவ்வளோ ரிலேட்டபிளா இருந்துச்சு. நீங்கெல்லாம் போய் உங்க அம்மா கிட்ட வாட் டிட் யூ வாண்ட் டு பிகம், அது நிறைவேறாம போயிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டு அதை அவங்களால நிறைவேற்ற முடியும்னா தயவு செஞ்சு பண்ணுங்களேன். பிகாஸ் தேவ் டன் so much for us. I think you did the due diligence. Let our audience do it for their own. Now she's not following that, but ஆனா அந்த இதுல இருந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. So now she's learned how at to least being bake. heard இல்லையா. Now she started baking, and then she was telling me ஒரு 2 நாள் முன்னாடி எனக்கு இந்த ஆண்டி வந்துட்டு ஆர்டர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னா ஆர்டர்ஸ் கொடுத்தா உனக்கு எவ்வளவு சம்பாதிப்பேன்னா, 500 ரூபாய் இருந்தா கூட நான் சம்பாதிச்சதா இருக்கும் நாங்க. Now she's getting to that, so I'm happy for her. பட் அவங்க எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் த விமென் நம்ம அம்மா ஏஜ்ல வந்துட்டு அவங்க எல்லாருமே வாழ்ந்ததே வந்துட்டு இன்னொருத்தவங்களுடைய கனவு, அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான். அது எங்க அப்பா தான் இருக்கட்டும், எங்களுதா இருக்கட்டும், அவங்களுடைய ட்ரீம்ஸ் அண்ட் பேஷன்ஸ்க்கு ஃபியூவலா பின்னாடி இருந்தவங்களா இருந்தாங்களே தவிர they were always behind the scene, I feel. But behind the scene all very powerful. See, the director is always behind the movie, behind the camera, but it's the director who brings everything together. So something like that, I feel. It's very important, and the anchoring is really, but they need to satisfy theirs too. Adha nama solra, there should be a balance அப்படினு. So யாருக்கு ஹெல்ப் வேணும், என்ன சிம்டம்ஸ் இருக்கும்? பிகாஸ் இப்ப பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு ஹெல்ப் வேணும்னே தெரியாம கூட போயிடலாம் இல்லையா. அதை நம்ம வந்து சொன்னோம்னா if they need help they can come for proper counseling like this. So first of all, நான் இந்த வேலையை பண்றேன்றதுனால நான் இது சொல்லல, பட் உண்மையாவே everybody needs a life coach in their life at least for ஒரு 3 to 4 months. It can be a man or a woman, but anybody. இல்ல இன் ஜென்ரல் ஒரு கிக் ஸ்டார்ட்டுக்கு இன் இயர், அப்போ வருஷம் எடுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா. ஒரு கிக் ஸ்டார்ட்டுக்காக எவ்ரிபடி நீட்ஸ் அ கோச் இஸ் வாட் ஐ ஜென்யூன்லி ஃபீல். பிகாஸ் அண்ட் அ குட் ஒன், லைக் தெர் ஆர் சோ மெனி பீப்புள், பட் ஐ டோன்ட் நோ அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியாது. பட் அ குட் ஒன். எதுக்குன்னா ஐ ஃபீல் our lives are good, நம்ம நல்லா இருக்குன்னு நினைச்சாலுமே if there is a direction, if there is a proper guided direction, like இதை இப்படி எடுத்துட்டு போகலாம், you can amplify your success, you can amplify your health, you can amplify your happiness. எல்லாமே I feel எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்துட்டு ஒரு coach, ஒரு somebody to help us out இருந்தாங்கன்னா it's much better. Even when I came in, I asked you, right, Priya, do I look better? Because I'm in your program, that உங்களோட நீங்க ரன் பண்ண நியூ மீ program. Why? When I need help with my health, it's better நான் ஒரு லைஃப் கோச், எனக்கு எல்லாம் தெரியும்லாம் இருக்க முடியாது. அதுக்கான பர்சன் கிட்ட போகும்போது அதுல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நீங்க சொல்லுங்க பிரியா, நியூ மீன்றது வந்துட்டு யார் வரணும், எந்த பிரச்சனை இருக்கிறவங்க வரணும்? ஐ திங்க் அந்த I don't know, அது எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல. ஆனா ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. They will not be happy and start of the day, weight loss. If I'm asking you, new me யார் வேணாலும் வரலாமா, won't you say no? Yeah, obviously. I mean, won't you say like இல்ல வரலாம்? Yeah, because that will enhance their health. ஏதோ ஒரு இடத்துல இல்லையா. It's like that. So this will definitely, because I feel நம்ம நிறைய பேர் நம்ம லைஃப்ல ஓடிக்கிட்டே இருக்கோம். Like one of my cousin who is a very high achieving doctor, and அவங்க காலேஜுக்கு நான் போயிருந்தேன் to deliver a talk. அந்த இடத்துல வந்துட்டு நீங்க உங்களுடைய கோல்ஸை நோக்கி நீங்க எங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஒரு ஸ்கோர் வைக்கலாம் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு குவெஸ்டினர் கொடுத்து ஸ்கோர் பண்ணும்போது அவங்க வெளியில வந்து சொன்னாங்க, ஓ எனக்கு என் கோல்ஸ் இது பண்ணி ஓடுறது நான் ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருக்குன்னாங்க. But she is a very high achieving doctor. Okay. She is doing phenomenally well. So இது எதனால யோசிச்சு பாருங்க. So the reason is, I feel when you have a coach to mentor you, உங்களுக்கு வந்துட்டு ஒரு வைடா உங்க லைஃப் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் நேரோவா வந்துட்டு நீங்க எந்த டைரக்ஷன்ல போறோம், அது எப்படி உங்க சக்சஸ் ஆம்பிளிஃபை பண்ணலாம், இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஹெல்ப் ஆகும். இதை தவிர இது வந்துட்டு in general for men, women, for anybody, you just go to somebody, you just be under their guidance. இவங்க தான் கிடையாது. You can go to Tony Robbins, you can go to Jack Canfield, just go to somebody. It will open up your mind like anything. Okay. Like that is definitely there. But beyond that, இப்போ நீங்க சொல்றீங்கல யாரெல்லாம் உங்ககிட்ட வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா,
if you're not able to handle your emotions, see உங்க emotions நான் சொல்லும் போதே என்னென்ன உங்க emotions, இப்போ பிரியா நீங்க கோவமா இருக்கீங்கன்னா அது உங்களுடைய கோவம். ஆமா. ஸோ நம்ம இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நமக்கு அந்த இன்டெலிஜென்ஸும் ஸ்ட்ரென்த்தும் இருக்கணும். we cannot keep throwing tantrums like a little child. And women do that a lot. நமக்கு ஒரு விஷயத்துல பிரச்சனைனா நம்ம டிராகன் மாதிரி ஆயிடுவோம். நான் ஏன் டிராகனை ரெஃபர் பண்றேன்னா டிராகன் வாயை திறந்த ஃபயர் மித்தவங்க மேல போகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி when we are emotional, the one thing women always do is அதை வந்துட்டு நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட காமிப்போம், எஸ்பெஷலி நம்மளை விட ஒரு கம்மி பவர்ல இருக்கிறவங்க கிட்ட காமிப்போம், லைக் our children. இப்போ என்ன நான் தான் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்ற மாதிரி டக்குன்னு நம்ம எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணணும் அந்த ஒரு பாயிண்ட்ல அந்த ஒரு லெட் அவுட் வந்துடும். இல்லை நம்ம அம்மா கிட்ட காமிப்போம், இஃப் நம்ம அம்மா நம்மளை எதிர்த்து பேசாதவங்களா இருந்தாங்கன்னா. ஸோ எங்கே வந்துட்டு நமக்கு அந்த இது ரிவர்ஸ் வராது, அவங்களால நம்மளை திட்ட முடியாது, அந்த இடத்துல நம்ம வேணும்ட்டே பண்ணல, நம்ம அறியாமலே எந்த இடத்துல வந்துட்டு இன்னொருத்தங்க நம்மளை விட ஒரு கம்மி பவரில் இருக்காங்க தெரிஞ்சு அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த லெட் அவுட். ஓகே. ஸோ அந்த மாதிரி உங்கள் இமோஷன்ஸை உங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மித்தவங்க கிட்ட லெட் அவுட் பண்ணுறீங்கன்னா யூ ஷுட் டெஃபினெட்லி டேக் திஸ். பிகாஸ் மகாத்ரியா ஒன்று ரொம்ப அழகாக சொல்வார், இமோஷன்ஸ் ஆர் ஓகே, இமோஷன்ஸ் வரது தப்பு கிடையாது, பட் இமோஷனல் ட்ராமா இஸ் நாட்னு வாரு. இமோஷன்ஸ் ஆர் ஓகே, எவ்ரிபடி வில் ஹேவ் இமோஷன்ஸ், பட் இமோஷனல் ட்ராமா இஸ் நாட் அப்படின்னு வாரு. ஸோ இது ஒரு கேட்டகரி வேர் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஹேண்டில் யுவர் இமோஷன்ஸ், இஃப் யூ ஃபீல் சுற்றி இருக்கிறவங்களை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, டாக்ஸிக்காக இருக்காங்க, நெகட்டிவாக இருக்காங்க அப்படின்னா, நம்மளை சுற்றி டாக்ஸிக்காக நெகட்டிவான பீப்புள் இருக்காங்கன்னா நம்மளால அந்த வீட்டிலேருந்து ஓடிட முடியாது இல்லையா, நம்ம அங்கே தான் வாழ்ந்து ஆகணும். அப்படின்ற போது இவங்களை நீங்கள் எப்படி வந்துட்டு ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம், அந்த மாதிரி கேட்டகரியும் வரலாம். அண்ட் ஸ்டக்காக இருக்கிறவங்க, எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை, பட் எனக்கு கரியர் எதாவது ஆரம்பிக்கணும், நான் ஃபைனான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆகணும், அந்த ஒரு இதில் கிளாரிட்டி வேணும்னா ஆல்சோ தே கேன் கம். இந்த 3 கேட்டகரி ஒரு ப்ராட் கேட்டகரியாக நான் சொல்கிறேன். ஓகே, thank you, that was very enlightening. நம்ம நிறைய சீரியஸா பேசியிருக்கோம். So let's go for something trendy and fun, but on the same lines தான். So we are going to do rate from 1 to 10. நான் வந்து நிறைய விமெனுக்கு சொசைட்டியில் இருக்க டேபூஸ் ஆர் எனி சினாரியோ சொல்லுவேன். இது வந்து 1 இது நெக்லிஜிபிள் தான், இது ஓவர் கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. 10 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை வந்து நீங்கள் இக்னோரே பண்ணக்கூடாது, யூ ஷுட் ஒர்க் டுவர்ட்ஸ் இட், அந்த மாதிரி வந்து பண்ண போகிறோம். ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ், மென்னுனா இது பண்ணணும், விமென்னா இதுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஐ வுட் சே 5 out of 5, சாரி 5 out of 10, பிகாஸ் இதுக்கு எவ்வளோ ஸ்டீரியோடைப் இருந்தாலும் ஆஸ் விமென் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம், நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா யார் என்ன சொன்னாலும் நம்ம காதில் வாங்காமல் போயிடலாம். ஸோ அதனால இதுக்கு 5. ஓகே. மிட் ரேஞ்ச். பாடி ஷேமிங். Body shaming, definitely 8 out of 10, because it's not okay. Like ஒருத்தங்க we don't know what they are going through with their health, and it's not okay. அது womenக்கு இல்ல மென்னுக்குமே it's not okay to comment, I feel. But in a way அந்த ஹெல்த்துக்கான importance should be there for everybody, so that is there. So 8. Okay. பே கேப், அதாவது சேம் டைப் ஆஃப் ஜாப் பட் ஆனால் விமென்க்கு லெஸ் பே, மென்னுக்கு மோர் பே, அந்த மாதிரி இருந்தால் 7 out of 10, பிகாஸ் ஐ பிலீவ் நம்மளுடைய ஒர்க்கில் நம்ம if we should prove our that you know I can do this work அப்படின்ற மாதிரி காமிச்சோன்னா ஏதோ ஒரு, அதாவது இப்போ நான் சொல்லும் போது மேபி there will be some women who feel like பட் நான் என் ஒர்க்லேயும் தான் ப்ரூவ் பண்ணுறேன், ஆனால் there is a pay gap அப்படின்னு நினைக்கலாம். பட் அந்த ஒர்க்கை ரெஸ்பெக்ட், அந்த ஒர்க்குக்கான ரெஸ்பெக்ட் அண்ட் ரெக்கக்னிஷன் கொடுக்குற இடத்துக்கு நம்ம போனோம்னா கண்டிப்பாக அந்த பே நமக்கு கிடைக்கும். ஸோ அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஸோ திஸ் இஸ் அ பாலிசி இன் மெனி, ஐ மீன் ஒரு ப்ராப்பர் கார்பரேட்டில் தான் திஸ் இஸ் நாட் தேர். லைக் அந்த ஜாப் ரோலுக்கு ஏற்ற மாதிரி தான் பே. ஸோ அதனால சம்திங் அகேன் வி கேன் டீல் வித் இட், ஸ்டில் அன்ஃபேர் பட் வி கேன் டீல் வித் இட். ஓகே. ஏர்லி மேரேஜ் ப்ரெஷர் ஃப்ரம் ஃபேமிலி. 10 out of 10. நாட் ஓகே, பிகாஸ் அதனால தான் எல்லா பிரச்சனையுமே வருது லைஃப்பில். ஐ அக்ரி வித் யூ. ட்ரெஸ் பாலிசிங், லைக் இந்த ட்ரெஸ் தான் போடணும், போடணும் ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது, இப்படி அப்படி அந்த மாதிரி. அகேன் 8. அந்த 2 points எதுக்கு விடுறேன்னா பிகாஸ் நான் மென்ஷன் பண்ண மாதிரி இஃப் வி ஆர் ஸ்ட்ராங் இனஃப் வி கேன் அவாய்ட் மெனியூவர், ஐ ஃபீல். கெரியர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபார் விமென் ஃப்ரம் மேரேஜ், லைக் கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. 10 டாக்ஸிக், அதெல்லாம் டாக்ஸிக் வேணாம். அது எவ்வளோ நல்ல இன்டென்ஷன் வந்தாலும் ஐ திங்க் தட் இஸ் அ பிக் நோ. யா. ஓகே. விக்டம் பிளேமிங், எப்பயுமே என்ன தப்பு நடந்தாலும் கேஸ் லைட்டிங்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க தான் அதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். பிகாஸ் திஸ் கோஸ் அ லாங் வே. அப்படி நம்ம சொல்லி சொல்லி லைஃப்ல என்ன நடந்தாலும் அவங்க மேலே தான் தப்புன்னு நினச்சிப்பாங்க. நான்லாம் அப்படிதான். தட் இஸ் ஹவ் மை டாட் ரேஸ்ட் மீ. எனி ப்ராப்ளம் இன் யுவர் லைஃப், ரிமெம்பர் த மிஸ்டேக் இஸ் யோர்ஸ்.
ஓகே. So because I've heard this till now, anything that goes wrong, suppose என்னுடைய ஒர்க் போன வாரம் மாஸ்டர் கிளாஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்திருப்பாங்க, இந்த வாரம் மேபி கம்மி ஆட்கள் வந்திருப்பாங்கன்னா, immediately the first question that pops in my mind is what did I do wrong, which is like not required. So yeah. Okay, 10. Okay. Dowry culture. 10. Okay. Silencing women's opinion. 10. 10. Yeah. Okay. Unequal housework expectations. பையனா வந்து வெளியில மட்டும் தான் வேலை பார்ப்பான், பொண்ணுனா வீட்ல நிறைய ஜாகிள் பண்ணணும். எல்லாமே பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க. 10 தான் இது. ஆமா, இதெல்லாம் ரொம்ப நடக்கிறது. இப்போ நீங்க you will be surprised. இது வந்து சாட் ஜிபிடிலும் சரி, நிறைய புக்ஸ் எல்லாத்துலயுமே போட்டு பார்த்தா இந்த டாப் 10 ரீசன்ஸ் எதனால சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வருதுன்னா இந்த 10 ரீசன் தான். ஐ திங்க் இதுவும் நீங்களுமே உங்களோட கவுன்சிலிங்ல. ஸோ ஐ வாண்டட் டு டாக் அபவுட் ஆல் ஆஃப் தட். அது சும்மா பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கோர் கார்டெலாம் வச்சா இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங்னால அப்படி பண்ணது. ஸோ லெட்ஸ் கோ டு ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃப்ளாக் சீரீஸ். ஓகே. இன்செக்யூர், யோர் பார்ட்னர் இஸ் இன்செக்யூர் வித் யோர் கெரியர் க்ரோத். ரெட் ஃப்ளாக். யோர் பார்ட்னர் ஷேர்ஸ் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் வித்தவுட் ஆஸ்கிங் ஃபார் எனி ஹெல்ப். க்ரீன் ஃப்ளாக். யோர் ஒய்ஃப் ஷுட் அட்ஜஸ்ட் மோர். ரெட் ஃப்ளாக். பட் ஒரு ஸ்மால் இது என்னன்னா வந்துட்டு it should be like both ways. If she's adjusting more in a certain situation, then he adjusts more in a different situation. Give and take மாதிரி சொல்றீங்க. But if it's only on the wife, then red flag. Okay. You are being called ambitious by your in-laws family. Red flag. Your husband supports your male friendships. Green flag. So your partner gives you more me time. No me time. Sorry. Your partner gives you no me time. Red flag. Your partner lets you down in front of your relatives. Oh, red square, red triple. அந்த பெரிய கொடி அவ்வளோ பெரிய flag. இருந்த தூக்கி காட்டிடுவோம். I agree with you on that. The partner doesn't respect you in front of your kids. Red. ரெட் ஃப்ளாக். இது ரொம்ப நடக்குது இல்ல? இது வந்து கண்டிப்பா நடக்குது. பட் ஐ ஆல்சோ ஃபீல் தட் பிகாஸ் மோஸ்ட் ஃபாதர்ஸ் ஆஃப் திஸ் ஜென்ரேஷன், that's the first time even they are also being a father. So and they've seen their parents of their friends and all of that, so they can learn is what I feel. Yeah. Good. அவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து ரிலேஷன்ஷிப்ல ரெட் ஃபிளாக் கிரீன் ஃபிளாக் ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட் ரெட் ஆர் கிரீன். இப்ப ஃபுட் எல்லாம் வரும்போது இந்த கிரே ஜோன்லாம் இருக்கும், அதெல்லாம் இதுல கிடையாது. ஆமா திஸ் இஸ் ஓகே, மாடரேட்டா சாப்பிடலாம், ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் மோசமான ஃபுட் இல்ல, அப்படிலாம் சில இதெல்லாம் இருக்கு. பட் ஐ திங்க் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது ஸ்டாண்டர்ட் ரெட் கிரீன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யுவர் ஸ்பாட் ஆன் எவ்ரிதிங். Yeah, good. So it was very nice. Thank you for empowering us. ஒரு enlightening session-ஆ இருந்துச்சு. I think இதை பார்த்துட்டு நிறைய women will do that self evaluation இல்லையா? அதை பார்த்துட்டு if they need help, they will seek professional help at the same time, or they will do some self assessment நினைக்கிறேன். So thank you for being. ஆனால் நான் இங்கே பாட்காஸ்ட்க்கு வந்தால் யாரையுமே அப்படி சும்மா விட மாட்டோம். நம்ம இன்னைக்கு வந்து ஃபுட்டை பற்றியோ ஹெல்த்தை பற்றியோ பேசவே இல்லை. அதனால நீங்கள் வந்து பேல் அதை வந்து இது பண்ணுவாங்க. So I wanted to give you a small hamper with all the nuts. நிறைய பேசிட்டீங்க. So thank you so much for being here. It's such a pleasure being here, Priya. Podcast the first time I'm doing in Tamil. So thank you for having me. You slayed it. Thank you. And you're doing such a great job. I can't wait for all the future plans. We were talking about that before the podcast. So அது எல்லாமே materialize ஆகி you will reach heights. My best wishes for that. Yeah, so women on women empowerment, that encourage each other. This is what we expect you to do with your fellow women, friends, family எல்லாமே. ஸோ ஐ திங்க் நம்மளை தூக்கி விடலைன்னா யார் பண்ணுவாங்க? ஸோ ஐ திங்க் நீங்கள் எல்லாமே இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ we are going to have a tea chat after this. ஆனால் இந்த பாட்காஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு பாட்காஸ்ட்டில் வேற ஒரு கான்செப்டில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.